மறுஜென்மம் பிற்போக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப திருவள்ளுவர் என்னங்க சொல்றீங்க நீங்க? என் மாணவனுக்கு மறுஜென்மமும் மறுபிரவியும் கர்மம் திருக்குறள் வேணாமா? ஆன்மீகத்தையும் நீங்க போதிக்க அப்ப வேண்டாம். திருக்குறள் வேணாமா? கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது ஆன்மீகத்தை நீங்க பள்ளியில மாணவர்களுக்கு முன்னாடி எல்லாம் போதிக்காதன்னு சொல்றாங்க. அப்ப திருக்குறள் வேணாமா? சார் திருக்குறள் நாங்க படிச்சிருக்கோம் சார். திருக்குறள் அதுல ஒரு பார்ட் சார். திருக்குறள் உலக பொதுமறை சார். அறம்ங்கிறது எங்க வருது? அறம்ங்கிறது எங்க வருது? அறத்துப்பால்ல என்ன வருது? தீவினை நல்வினை தீவினை இல்லாம எப்படி நீ அறத்துப்பால படிப்பீங்க? மகாவிஷ்ணுவா எக்ஸா ஒய்யா இசட்டா இதெல்லாம் அஸ்வத்தாமனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கவலை இன்னைக்கு திருக்குறளை எடுத்தாள்வதனால ஒருத்தனை உங்களால குற்றவாளியை ஆக்க முடியும்னு சொன்னா அதையும் இந்த தமிழ் சமூகம் கேன மாதிரி வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னா நாளைக்கு திருக்குறள்ல இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் எடுத்துருங்க, இருள் சேர் இருவினையும் சேரா எடுத்துருங்க. இதெல்லாம் மறுபிறவி தத்துவம், இதெல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கு, திருக்குறள்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது, பாட புத்தகத்துல இதெல்லாம் நீக்குங்கன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க, சொல்லிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அறிவியலுக்கு ஒவ்வாததுன்னு நீங்க சொல்றது மறுஜென்ம தத்துவம் கரெக்டா? சேத்தாரணும். அது திருவள்ளுவர் பேசுறேன். அப்ப திருவள்ளுவர் பெரிய அறிவியல் நீங்க என்னங்க? எங்கங்க உங்களுக்கு கொம்பு முளைச்சுது? திருவள்ளுவரோட என்னங்க படிச்சு கிழிச்சிட்டீங்க நீங்க? என்னங்க பெக்கால எஜுகேஷன்ல 10 வருஷம் படிச்சீங்கன்னா பெரிய இதுவாங்க நீங்களா?